ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். மேம் உங்களோட அந்த சைடுல எடுத்துட்டு போங்களேன் உங்க ஸ்கிரீன் கீழே. ஓகே. Yes, ma'am. Okay, ma'am. So today the topic is social pain and heart pain. I mean heart pain. So heart pain or social pain, is it same or is it different? அதுதான் இந்த லெசன் ஃபுல்லா பார்ட் 1 பார்ட் 2லயும் whether they are the same or they are the different types of pain அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. So we're going to see like what is social pain. Let's see like hurt feeling as a form of emotional feeling. Hurt நம்ம ஹர்ட் ஆகிற ஃபீலிங் வந்து அது ஒரு விதமான இமோஷனல் பெயின் கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு மென்டல் ஹர்ட். when it happens ன்னு பாத்தீங்கன்னா when you're getting rejected, ஒரு பிட்ரே ஆனீங்கன்னா, யாராச்சும் இன்சல்ட் பண்ணா, when you have been ignored, when you lose someone important. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் வந்து பிட்ரே ஆயிட்டாங்க, they are betraying you or breakup, ஒரு ஹார்ஷ் கிரிட்டிசிசம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹர்ட் ஃபீலிங் தரும். இதெல்லாம் வந்து ஒரு இமோஷனல் பெயினை கிரியேட் பண்ணும். இதே இட் கேன் ஃபீல் அஸ் அ பெயின்ஃபுல் ஆஸ் பிசிக்கல் பெயின். இந்த பெயின் எப்படி இருக்குன்னா உங்களோட உடம்புல காயம் படும்போது ஒரு வலி இருக்கு இல்லையா, அந்த வலி மாதிரியே கூட அது இருக்கும் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. லைக் எப்படின்னா பீப்புள் ரிமெம்பரிங் அ பிட்ரேயல் பெயின் தே ரேட்டட், அவங்க ரேட் பண்றாங்க. அதாவது ரிசர்ச்ல வந்து பீப்புள் வச்சு அவங்க ரேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிட்ரேயலால வர வலி எப்படி இருக்குன்னா இட் இஸ் சிமிலர் டு தி சீரியஸ் பிசிக்கல் பெயின், ஒரு கேன்சர் பெயினோட ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங்ல தேர் ஃபைண்ட் அவுட் இன் ரிசர்ச்ல பண்ணிருக்காங்க. ஸோ பிசிக்கல் பெயின் முதல்ல வந்து உடம்பு வழியா இருக்கிற பெயினை ரெண்டு சிஸ்டம்ஸ் நம்ம வந்து அந்த பெயின் ரெண்டு சிஸ்டம் மூலமா வி ஃபீல் தட் பெயின். அது ஒன்று பார்த்தீங்கன்னா பெயின் சென்சேஷன் சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெயின் அஃபெக்ட் சிஸ்டம். இந்த பெயின் சென்சேஷன் சிஸ்டம்ன்றது என்னன்னா உங்க உடம்புல ஒரு காயம் வருது, அந்த ஒரு காயமோ ஒரு பேர்னிங், ஒரு நெருப்பு காயமோ இல்ல கை கால் உடைகிறதுனால ஃப்ராக்சரால வர வலியோ, அந்த வலி என்ன பண்ணும்னா நமக்கு எப்படி நம்ம வந்து பிரெயின் பெர்செப்ஷன் பண்ணுதுன்னா when you touch that hard vessel, இப்போ வந்து ஒரு சூடான பாத்திரத்தை தொடுறீங்க, அப்போ உங்க கை வந்து வெந்துருது, ஒரு பேர்ன் ஆயிருது. அப்ப அங்க என்ன ஆகும்னா அந்த உங்க கையில இருக்கிற நர்வ்ஸ் will sense the signal to your brain and where that pain is being perception of pain occurs. இதுதான் நம்மளோட pathway of pain. நம்ம உடம்புல ஒரு காயமோ ஒரு நெருப்போ ஒரு ஃப்ராக்சரோ இருக்கும்போது இந்த பாத்வேல தான் நம்மளோட பெயின் வந்து பிரெயின் வந்து பெர்செப்ஷன் பண்ணுது. அதே இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெயின் அஃபெக்ட் சிஸ்டம், அதாவது இமோஷனால உண்டாகிற பெயின், அதாவது அன்பிளசன்ட் ஃபீலிங், டிஸ்ட்ரெஸ், சஃபரிங் மேக் த பர்சன்ஸ் வாண்ட் டு எஸ்கேப் த பெயின்ஃபுல் சிச்சுவேஷன். ஸோ இந்த விதமான பெயினை என்ன மாதிரி பாத்வேல பிரெயின் வந்து டிடெக்ட் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு சப்போஸ் எக்ஸாம்பிள் பிரேக்கப் ஆகுது, அங்க உங்களுக்கு பிசிக்கலா அங்க எந்த காயமும் எந்த விதம் அடிப்படலானாலும் கூட the person will feel sadness, hurt and emptiness. ஸோ இதான் ரெண்டு டைப் ஆஃப் பெயின். ஒன்னு பெயின் சென்சேஷன் சிஸ்டம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெயின் அஃபெக்ஷன் சிஸ்டம் பை தி இமோஷனல் that is through the emotional hurt. நெக்ஸ்ட் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமோஷனல் பெயினுக்கும் பெயின் எஃபெக்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. இமோஷனல் பெயின் வந்து மெயின்லி ஆக்டிவேட்ஸ் தி பெயின் எஃபெக்ட் சிஸ்டம். ஸோ பெயின் எஃபெக்ட் ஒன்று, பெயின் சென்சேஷன் சிஸ்டம் சொன்னோம். பெயின் சென்சேஷன்னா என்ன, உங்க உடம்புல ஏற்படுற காயத்தினால வர வலி. பெயின் எஃபெக்ட் சிஸ்டம் என்ன, உங்களோட இமோஷன், உங்க இமோஷன்ஸ் அங்க வந்து காயம் அடைஞ்சிச்சுன்னா, உங்க இமோஷனல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டா ஏற்படுற வலி தான் பெயின் எஃபெக்ட் சிஸ்டம். தட் இஸ் த இமோஷன் பெயின். So even without your physical injury, your pain emotion will trigger the pain feeling. Okay va? So in the pain எப்படி இருக்கும்னா brain will respond both the body pain and also the rejection betrayal will similar to the physical pain. Brain வந்து ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் perceive பண்ணுமா. The causes of emotional, என்னென்ன காசு உங்களுக்கு இமோஷனல் பெயினுக்கு ஹர்ட் ஃபீலிங்க்கு என்னென்ன காசஸ் பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுறது, பிட்ரேயல், கிரிட்டிசிசம், சோஷியல் எக்ஸ்க்ளூஷன், லாஸ் ஆஃப் லவ்ட் ஒன், ஹியூமிலைசேஷன் அண்ட் ஹியூமிலிசேஷன்ஸ், நெக்ஸ்ட் இக்னோரிங் சம் ஒன். ஸோ இதெல்லாம் இது காசஸ் ஆஃப் பெயின். ஒரு டெய்லி லைஃப் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பீங்க, உங்களோட சீக்ரெட்டை, ஆனா அவங்க அந்த சீக்ரெட்டை இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ ஃபீல் பிட்ரேட். அப்போ ஒரு சோகம், ஒரு கோபம், யூ ஸ்டார்ட் அவாய்டிங் தட் பேஷண்ட். ஸோ இந்த ஃப்ரெண்ட் அந்த டைப் ஆஃப் எமோஷன் பெயின் தான் that you call hurting feelings or emotion pain. So the idea பாத்தீங்கன்னா physical injury hurts the body, you get pain. Okay வா?
Emotional injury also hurts the body and also will be detected by your brain. So பாடியில காயம் அடைகிறதும் ஒரே வழிதான், இமோஷனால உன்னோட ஹர்ட் வந்து மைண்ட்ல ஃபீல் பண்றதும் ஒரே வழிதான். ஸோ போத் கேன் ஃபீல் வெரி பெயின்ஃபுல் பிகாஸ் சிமிலர் பெயின் சிஸ்டம்ஸ் சிமிலர். ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி ஒரே சிஸ்டம் தான், அதனால பெயினும் ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மேம். ஸோ இமோஷனல் பெயின், சோஷியல் பெயின் அண்ட் ஹர்ட்டிங் ஃபீலிங்ஸ், இது மூணுத்தையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், இது மூணுத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இமோஷனல் பெயின் பாத்தீங்கன்னா த பெயின் காஸ்ட் பை இமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் பிசிக்கல் இன்ஜுரி. இது ஆல்ரெடி நம்ம 2 ஸ்லைட்ஸ்ல பார்த்தது தான். இது வந்து பிசிக்கல் இன்ஜுரி கிடையாது, முழுக்க முழுக்க இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸால வர பெயின். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறது, பிரேக்கப், பிட்ரேயல், லூசிங் யுவர் ஜாப். ஸோ அதனால வர கோவம், டிஸ்ட்ரெஸ், மென்டல் சஃபரிங். இதே சோஷியல் பெயின் பாத்தீங்கன்னா இமோஷனல் பெயின் காஸ்ட் பை த ப்ராப்ளம் இன் ரிலேஷன்ஷிப். இது ஸோ இமோஷனல் பெயின் வந்து பிட்ரேயல், இது வந்து என்ன சோஷியல் பெயின்னா சோஷியல் ரிலேஷன்ஷிப், சோஷியல் கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப்ஸ், அங்க வர லாஸ் ஆஃப் கனெக்டிங் வித் தி. So they happens when the person feels loss of connection with others. Example, ஒரு loved one இறந்துட்டாங்க, ஒரு breakup, rejection by the friends, divorce, loneliness. இந்த விதமான causes pain by the social bond is been affected. Hurt feeling அப்படின்னா how your feelings been hurt, like பாத்தீங்கன்னா it happens, அது one way of some specific type of social. இதுவும் ஒரு விதமான social pain தான், social type of social pain, specific type, sorry. So hurt feelings, that happens when someone feel socially injured or feel others do not value or support them. Like example, you feel your friend ignoring you, you feel you've been insulted, you've been excluded from the group, harassed, criticisms. So the person feel insulted, rejected and emotional. See almost பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒவ்வொரு விஷயம் ஒரு மைல்டா தான் டிஃபரன்ஷியேட் ஆகுது ஒண்ணுக்கு ஒண்ணு. பட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா almost there is a breakup, almost there is a betrayal, almost there is a insult, rejections, and in all this emotional pain, social pain and your hurt feelings. So social injury, damage to the self-esteem, feelings of social acceptance, make the persons think people, அதாவது யாருமே நம்மள வந்து they don't care about me, நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, they may lose support. ஸோ இந்த மாதிரி ஐ மே லூஸ் சப்போர்ட், இந்த மாதிரி சோஷியலா அவங்க வந்து ஃபீல் பண்றது, நம்மள கவனிக்க யாரும் இல்லை, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்றது. So for example பாத்தீங்கன்னா death of the loved ones, they cause social pain but usually does not cause hurt feelings. Okay வா, because the person's died due to the circumstance is not intentionally hurting you. அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இறக்குறது வந்து சோஷியல் பெயின்ல வருமா, அது டசன்ட் கம்ஸ் இன் ஹர்ட் ஃபீலிங். அவங்க வந்து அவங்க வந்து காயப்பட மாட்டாங்க, அவங்க வந்து அதாவது ஒரு விருப்பமானவங்க இறந்துட்டாங்கன்னா அது பேர் சோஷியல் பெயின். இது ஒரு எக்ஸாம்பிள், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் யோர் ஹர்ட் ஃபீலிங் அண்ட் யோர் சோஷியல் பெயின். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஹர்ட் ஃபீலிங்ஸ்ல வராது, அது சோஷியல் பெயின் கொடுக்கும். ஏன்னா அவங்க உங்களை வந்து அவாய்ட் பண்ணல, உங்களை ரிஜெக்ட் பண்ணல, உங்களை பிட்ரேயல் பண்ணல, பட் ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ண முடியாத நேரத்துல அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து இந்த சிச்சுவேஷன் டசன்ட் கம் அண்டர் யோர் ஹர்ட் ஃபீலிங். ஹர்ட் ஃபீலிங்ஸ் எப்போ வரும்னா when your friend insults you in publicly, அந்த அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இட் மே ஆல்சோ காஸ் சோஷியல் பெயின், பட் மெயின்லி பாத்தீங்கன்னா ஹர்ட் ஃபீலிங்ஸ்ல வரும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இமோஷன் பெயின்றது ஒரு ப்ராட் கேட்டகரி. ஓகேவா, அதுக்குள்ள இந்த சோஷியல் பெயின் வந்து it may be due to the relationship loss or the problem. In the hurt feeling is a specific pain, may be due to the social injury or the rejection. So by the way they are differentiating this emotional pain, social pain and your hurt feelings. Next ma'am. So now evidence for overlapping between, so நான் சொன்னேன்ல almost overlapping, என்ன what is the evidence, the social pain or physical pain overlapping evidence. Like similar word used in many cultures, people use physical injury words for the emotional pain. அதாவது என்னன்னா எனக்கு மனசு வலிக்குது அப்படின்றதுக்கும் உடம்பு வலிக்குதுன்றதுக்கும் அவங்க ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. என்ன லைக் hurt, I got hurt, I got hurt, I'm heartbroken, I am in pain. So உடம்பு வலியும் emotional painக்கும் ஒரே மாதிரியான terms தான் they are using. ஓகேவா, similar personality factors affects the both pain. Like what the factor influence both social and physical pain பாத்தீங்கன்னா extraversion, anxiety, depression, aggressiveness and lack of social support. So both pains are affected in similar, இது physical social in the following criterias வந்து they may similar way they are been affecting.
what is the same brain chemicals involved? So you have a opioid system, you have an oxytocin system. In the chemicals enna pannuna will regulate the pain. இது ரெண்டு ஓபியன் சிஸ்டமும் இந்த ஆக்சிடாக்சின் சிஸ்டம் ரெண்டுமே என்ன ஆகும்னா உங்களோட சோஷியல் பெயின் அண்ட் பிசிக்கல் பெயின்ல போத் சிஸ்டம்ஸ் வில் ஆக்டிவேட் அண்ட் போத் வில் பி ரெகுலேட்ஸ் தி பெயின். அதனாலதான் என்ன ஆகுது, there is a these all are the evidence which evidence which shows that there is a overlap between your social pain and your physical pain. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேம் பிரெயின் ஏரியாஸ் இஸ் ஆல்சோ அஃபெக்டட். ஸோ உங்களோட மனசு பாதிக்கப்பட்டாலும் உங்களோட உடம்பு பாதிக்கப்பட்டாலும் என் பிரெயின்ல இருக்கிற கார்டெக்ஸ், அது பேர் என்னன்னா ஏசிசி அண்ட் பிஎஃப்சி கார்டெக்ஸ். அதாவது ஏசிசின்றது டார்சல் ஆன்டீரியர் சின்குலேட் கார்டெக்ஸ், பிஎஃப்சின்றது ரைட் வென்ட்ரல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா ரெண்டு இமோஷனல் பெயின் ஆனாலும் சரி உன்னோட பாடி பெயின் பிசிக்கல் பெயினா இருந்தாலும் இந்த ரெண்டு கார்டெக்ஸுமே என்ன ஆகும்னா will process your physical pain, will process the pain. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸ் ரெடியூஸ் யோர் ஹார்ட் ஃபீலிங். சில்ட்ரன்ஸ் எனக்கு மனசு வலிக்குது, எனக்கு வந்து தூக்கம் வரல, எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, மைக்ரேன் இருக்கு, ஹெட் பெயின், ரொம்ப தலை வலிக்குது, யோசிச்சு பாடி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி வந்தாலும் இல்ல அடிபட்டு உடம்பு வலின்னு சொல்லி வந்தாலும் they give you acetaminophen. இது வந்து என்னன்னா acetaminophen is nothing but a painkiller. இது it helps for both your social pain and also your physical pain. ஈவன் பிளாசிபோனா அது பெயின் மாத்திரையாவே இருக்காது, அது ஒரு விட்டமின் டேப்லெட்ஸ் மினரல் விட்டமினா இருக்கும். பட் இது வந்து உன்னோட பெயின் டேப்லெட் சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் கொடுக்கும்போது கூட there is a chance of reduction, reduce in your emotional pain. அதுதான் வந்து அந்த acetaminophen or the placebo drug. Placebo is nothing but பெயின் மாத்திரையே கிடையாது, ஆனா பெயின் மாத்திரைன்னு சொல்லி கொடுத்து அந்த பெயினை வந்து அவங்களுக்கு இமோஷனல் பெயினை ரெடியூஸ் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவியர் இன்ஜுரி கேன் ரெடியூஸ் யுவர் பெயின். So reduce your pain sensitivity. So if the severe physical injury helps the person to escape danger, similar effects each in social separations. அது ரொம்ப பெருசா பாதிப்பு. சிவியர் இன்ஜுரி ஆல்சோ we can reduce the pain. மாத்திரையை கொடுத்து அந்த பெயினை வந்து சப்ரஸ் பண்ண வைக்கிறது. சோஷியல் ரிஜெக்ஷன் ரெடியூஸ் யுவர் பிசிக்கல் பெயின் சென்சிட்டிவிட்டி. அதாவது people told they could have the lonely future left and less physical pain. அதாவது நான் வந்து என்னோட ஃபியூச்சர்ல நான் வந்து தனிமையா இருக்க, அதாவது நம்ம வந்து லோன்லினஸ் நான் ஃபீல் பண்ண போறேன் ஃபியூச்சர்ன்ற அந்த ஃபீலிங்கே வந்து they become very sensitive to your physical pain. அடிப்பட்ட வலியோட இமோஷனல் பெயின் வந்து ஜாஸ்தியா இருக்குமா, அடிப்பட்ட வலி வந்து உனக்கு பெயின் கம்மியா தெரியுமா, அந்த ஃபியூச்சரோட பயம், அந்த ஃபியூச்சர்ல லோன்லினஸ் இருக்கிற அந்த பயம். Online game exclusion study. Patients are excluded from an online ball toss game. Excluded the people felt. இதெல்லாம் வந்து ரிசர்ச்ல ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. They excluded the people felt social distress, physical pain sensation. The social rejection can create them physical pain like experience. So இந்த என்னன்னா அதாவது from the online ball toss game the participant அவங்க வந்து ஒரு பார்ட்டிசிபேட் ஒரு கேம் ஒன்னு கன்க்ளூட் பண்ணி அந்த பெயின்ல அந்த கேம்ல வந்து அவங்க வந்து சோஷியல் கேம்ல அவங்க வந்து வெளியே, அதாவது they are getting isolated when they are loneliness, then when they feel loneliness அங்க ஒரு social distress ஃபார்ம் ஆகி அவங்க they become the physical pain sensation வந்து will be கம்மி ஆகி social pain will be ஜாஸ்தியா இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னன்னா why this research, why this anesthesia, why this chemical, why this brain area, brain chemicals ellanana to find to these all are the evidence to show that social pain and the physical pain will can overlap. So conclusion adha. So social rejection hurt like physical injury, similar brain area chemicals and even the painkiller shows there is the connection between the both pain. What is the both pain? Is the social pain and your physical pain. Next ma'am. So hurt feeling has a discrete emotion. Discrete emotion na ஒண்ணு இல்ல, அது ஒரு யூனிக் இமோஷன். ஹர்ட் ஃபீலிங்ன்றது ஒரு யூனிக்கான செப்பரேட் இமோஷன். அப்படின்னா என்ன அதான் பார்க்க போறோம். அதாவது இட்ஸ் ஓன் ஃபீலிங் பேட்டர்ன் காஸ், அதுக்குன்னு ஒரு தனியான ஃபீலிங் பேட்டர்ன்ஸ் இருக்கு. என்னன்னா எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ், ஆங்கர், ஃபியர், சேட்னஸ். ரிசர்ச் சஜஸ்ட் ஹர்ட் ஃபீலிங் மே ஆல்சோ பி a செப்பரேட் இமோஷன். எப்படி ஒரு ஹாப்பினஸ், ஆங்கர், ஃபியர், சேட்னஸ் மாதிரி ஹர்ட் ஃபீலிங்கும் ஒரு செப்பரேட்டான இமோஷன் சொல்றாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் வியூஸ் கொடுக்குறாங்க. லைக் எப்படின்னா லைக் ஹர்ட் ஃபீலிங் இஸ் ஆஃபன் அக்கர் வித் அதர் இமோஷன்ஸ். அது மற்ற இமோஷன்ஸோட when people feels hurt they may also feel fear, sadness, anger, anxiety and shame. So அது ஒரு யூனிக் பார்ட் ஆஃப் ஹர்ட் ஃபீலிங். Even though the other emotions occurs, the hurt has its own special painful feeling. Example, friend insults you, you feel hurt. Also you may feel, but the hurt feeling is unique. Hurt நீ வந்து
நான் வந்து ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்றது ஒரு தனிப்பட்டமான ஃபீலிங். ஆனா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னா தனியா இல்லாம அது கூட மத்த இமோஷன்ஸும் கலந்துருக்கும். அந்த மத்த இமோஷன்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹர்ட் ஃபீலிங் வருது. அந்த ஹர்ட் ஃபீலிங்கோட வாட் ஆல் யூ ஆல்சோ ஃபீல் த இமோஷன் இஸ் யூ ஃபீல் ஹேங்க்ரி அண்ட் யூ ஆல்சோ ஃபீல் சேட். ஓகேவா? ஸோ நீட் ஃபார் சம் மோர் ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த காசஸ் ஃபார் த ஹர்ட் ஃபீலிங் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் த ஹர்ட் ஃபீலிங் அண்ட் ஆனா என்னன்னா ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சொல்றாங்க. ஒரு ஹர்ட்ன்றது தனிப்பட்ட முறையான ஃபீலிங். ஆனா அது தனியா வராது, அது மத்த இமோஷனோட தான் வரும். ஆனா இன்னொரு ரிசர்ச்ல நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. எதனால அந்த ஹர்ட் ஃபீலிங் தனியா வருது, ஃபர்ஸ்ட் வருது, அந்த என்னென்ன எப்படி அந்த ஹர்ட் ஃபீலிங் வந்து வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் த ஹர்ட் ஃபீலிங், அது ஹவ் வை இட்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் இட்ஸ் சர்வைவல் அண்ட் இவாலுவேஷன். இது எல்லாமே இன்னும் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, ஈவன் தோ ஹர்ட் ஃபீலிங்ஸ் த செப்பரேஷன் இமோஷன் கண்டுபிடிச்சாலும், ஈவன் தோ இட் இஸ் லிங்க் வித் இமோஷனல் பெயின் கண்டுபிடிச்சாலும், பட் ஸ்டில் மோர் ரிசர்ச் ஹேஸ் டு பி டன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேம். So you have a social injury. இப்போ நம்ம social injuryக்கு போறோம். The social injury is the causes of hurt feeling of reject. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஹர்ட் ஃபீலிங், சோஷியல் பெயின், இமோஷனல் பெயின் பார்த்தோமா? இப்போ அடுத்தது வந்து சோஷியல் இன்ஜுரி. ஸோ சோஷியல் இன்ஜுரினா என்ன? அதாவது the hurt feelings are strongly linked with rejection. When people feel unwanted or not accepted, they feel hurt. The research finding, like they found, hurt feeling often happens due to the criticism, betrayal and direct rejection. Example பாத்தீங்கன்னா, I don't want to talk to you. You're not good enough. This message hurts more. So என்ன மாதிரியான இப்போ ஒரு போன்ல ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துது. See, I don't want to talk to you or you are not good enough அப்படின்னு இந்த மெசேஜ் பார்க்கும்போது they are more getting hurt feelings. The rejecting message are more painful. So researching message like your brain process social rejection may same way it process the physical pain. எப்படி ஒரு social rejectionனால உங்களுக்கு ஒரு ஹர்ட் ஆகி உங்களுக்கு ஒரு பெயின் வருதோ அந்த பெயின் எப்படி இருக்குமா? இட் வில் பி தி சேம் ப்ராசஸிங் ஆஃப் யுவர் பிசிக்கல் பெயின் மாதிரியே தான் அதோட ப்ராசஸும் அதோட பெயினும் நம்மளோட பிரெயின் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு உங்களை ரிஜெக்ட் பண்ற மாதிரி மெசேஜ் வந்தா நீங்க ரொம்ப ஹர்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி நியூட்ரல் மெசேஜ் வந்தா லெஸ் ஹர்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஓரளவுக்கு அக்செப்டிங் மெசேஜா இருந்தா யூ ஃபீல் லெஸ் ஹர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேம். ஸோ ஹர்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் when the message comes to, அதே மாதிரி எல்லா மெசேஜுக்கும் நம்மள வந்து ஹர்ட் ஆக மாட்டோம் இல்லையா? அந்த மெசேஜ் யார்கிட்ட இருந்து வரத பொறுத்து இருக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஹர்ட் ஆகுறோன்றது. அது பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசர் பீப்புள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ரிஜெக்டிங் மெசேஜ் வரும்போது நம்ம ரொம்ப அதிகப்படியா ஹர்ட் ஆகும். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொமான்டிக் பார்ட்னர்ஸ், ஸோ இவங்க கிட்ட வரும்போது அது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸ்ட்ராங் ஸ்ட்ரேஞ்சர் த கிரிட்டிசிசம் லெஸ் பெயின்ஃபுல் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிரிட்டிசிசம் மோர் பெயின்ஃபுல். ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து, தெரியாதவங்க கிட்ட இருந்து ஒரு வர வார்த்தைகள் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான வார்த்தைகள் நமக்கு பெருசா பாதிப்பு தராது. அதே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வரும்போது அதோட பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கும். So intentional hurt increases pain. If the person feels they are purposely hurt me, the hurt feeling becomes stronger. So நம்ம வேணும்ட்டே தான் நம்மள காயப்படுத்துறாங்கன்னும் போது அந்த காயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். So humiliation also causes hurt. Message that make someone feel insult, embraced and disrespect can create the strong hurt feeling. Why it hurts more? Because such situation threatens acceptance, love, belongingness, relationship security and social support. ஒரு வார்த்தை, ஒரு ரிஜெக்ஷனான மெசேஜ் போன்ல வரும்போது ஏன் அது அதிகமா காயப்படுத்துதுன்னா, ஏன்னா அந்த மாதிரி மெசேஜை பார்த்த உடனே நம்ம இவ்வளவு நாளா வச்சிருந்த என்னென்னலாம் அங்க த்ரெட்டன் ஆகுது, என்னெல்லாம் டேமேஜ் ஆகுது, அக்செப்டன்ஸ், லவ், நம்மளோட பிலாங்கிங்ஸ், ஈவன் வந்து ரிலேஷன்ஷிப் செக்யூரிட்டிஸ், சோஷியல் சப்போர்ட்ஸ், இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா அங்க டேமேஜ் ஆகும். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு he's ignoring you at the college and talks badly about you. You may feel rejected, betrayed and humiliated and hurt. This is the social injury. ஒரு பொது இடத்துல உங்களுக்கு நடக்கிற அந்த insult, that is called your social injury, which is leading to your hurt feelings. Next ma'am. So loss of social reward has also causes of hurt feeling. இவ்வளவு நாள் ஒருத்தங்க பேசுற பேச்சு, ஒருத்தங்க நடந்துக்கிற விதம், ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்றது, பிட்ரேல் பண்றது, ஹர்ட் ரிஜெக்டிங் மெசேஜஸ் அனுப்புறதெல்லாம் கூட ஹர்ட் ஃபீலிங்ஸ் காஸ் பண்ற மாதிரியே சோஷியல் ரிவார்டு கூட
காசு பண்ணும். அது என்ன சோஷியல் ரிவார்ட்னா, அதாவது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் உங்களுக்கு எதிர்பார்க்கறது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்காத போது அங்க அந்த லாஸ் ஆஃப் சோஷியல் ரிவார்ட் ஆகும்போது யூ கெட்டிங் ஹர்ட் ஃபீலிங். ஃபார் எக்ஸாம்பிள், லவ், யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் லவ் ஃப்ரம் சம் பர்சன், யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அட்டென்ஷன், கேர், acceptance, prizes, உங்களை புகழ்ந்து பேசணும்னு நினைக்கிறீங்க, you want affection. So in the rewards when you're not getting it, so unexpected losses also causes pain. So losing an unexpected reward or the expected reward, then that creates enagum frustration ஆகும். ஒரு நினைச்ச விஷயம், ஒரு எதிர்பார்த்த விஷயம் இல்ல இருந்த விஷயம் நம்மளை விட்டு போகும்போது அங்க என்ன ஆகும், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபியர் வரும், இமோஷனல் பெயின் வரும். எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்டோட சப்போர்ட் நீ எதிர்பார்க்கறீங்க, எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஆனா அந்த ஃப்ரெண்ட் உங்களை இக்னோர் பண்றாங்க, அங்க ஹர்ட் ஃபீலிங்ஸ் வருது. ஓகேவா? So that is called your social reward when there is a loss of social reward. So non inclusion cause of hurt அப்படின்னா அடி காயப்படாம, அதாவது உங்களை வெறும் நம்ம மேல அடிப்படாம ஆனா அவங்க பண்ற விஷயத்தால காயமாகிறது, ஹர்ட் ஆகுற விஷயம். அது என்ன பாத்தீங்கன்னா being, அதாவது non inclusion causes hurt. That is being ignored, being left out, being excluded, being ostracized and can still hurt. இதெல்லாம் கூட நீங்க ஒருத்தங்க அடிச்சுதான் உங்களை காயப்படுத்தணும்னு கிடையாது, அவங்க அடிக்காமையே இந்த மாதிரி விதமா கூட உங்களை காயப்படுத்தலாம். சோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களை விட்டுட்டு ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க, பிளானிங் ஃபார் த ட்ரிப். சோ இது வந்து அவங்க உங்களை ஆக்சுவலி ரிஜெக்ட் பண்ணவே இல்லை, ஆனாலும் யூ லாஸ் ஆஃப் பிலாங், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளை விட்டுட்டு போனாலேன்ற அந்த லாஸ் ஆஃப் பிலாங்கிங் வந்து மேக் காசஸ் பெயின். So this is the loss of social reward. Next, ma'am. So acceptance and rejections hurts more. Okay, இது என்னன்னா கான்ஸ்டன்ட் ரிஜெக்ஷன் என்ன ஆகும், ஒரு கான்ஸ்டன்டா நீ ரிஜெக்ட் ஆகும்போது உனக்கு ஒரு ஹர்ட் ஃபீலிங், ஹர்ட்ஃபுல் ஆயிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்செப்டட் தென் ரிஜெக்ட். முதல்ல நீ அக்செப்ட் ஆறீங்க, அப்புறமா அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் மோராவே உங்களுக்கு you will be hurted. So the person, because the person loses both, first accept, அதுக்கப்புறம் சோஷியல் ரிவார்ட் ரெண்டுமே அவங்களுக்கு போயிடுச்சு. அதாவது அவங்க அக்செப்ட் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க, பிளஸ் they lose of social reward. அவங்க கிட்ட இருந்த ஒண்ணு இப்ப இல்ல, அந்த there is a loss of social reward. So you have a infidelity example. What is this infidelity example அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொமான்டிக் இன்ஃபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொமான்டிக் இன்ஃபிலிட்டில ரெண்டு இருக்கு, செக்ஷுவல் இன்ஃபிலிட்டி அண்ட் இமோஷனல் இன்ஃபிலிட்டி. திஸ் இன்ஃபிலிட்டி என்னன்னா, அதாவது டூ டைப்ஸ். ஒன்னு என்னன்னா செக்ஷுவல் இன்ஃபிலிட்டி, பார்ட்னர் ஹேவ் அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் சம்ஒன் எல்ஸ், இது செக்ஷுவல் இன்ஃபிலிட்டி. இமோஷனல் இன்ஃபிலிட்டி என்னன்னா பார்ட்னர் ஃபால்ஸ் இன் லவ் வித் சம்ஒன் எல்ஸ். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செக்ஷுவல் இன்ஃபிலிட்டியை கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இமோஷனல் இன்ஃபிலிட்டியை கம்பேர் பண்ணுது. ஏன்னா ஒருத்தங்களை நம்ம அதாவது when they are both in love but now he started loving someone else, okay, அத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. when they compare to having the physical relation with someone else, அத கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்களா when they come to know that he loves more than them, அவங்களோட இன்னொருத்தவங்களை அவங்க வந்து அதிகமா லவ் பண்றாங்கன்னு வரும்போது, இமோஷனல்ல அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு போது அதோட ஹர்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. So the person will feel loss of love, intimacy and emotional connections. Okay, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து யூசுவலி prizes you but suddenly ignores your work, you may feel disappointed, rejected and hurt. This is the loss of social reward. So loss of social reward முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுதான். ஒருத்தங்க இவ்வளவு நாளா உங்களை பிரைஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு இப்ப சடனா உங்களை இக்னோர் பண்றாங்க, அதுல நீங்க டிசப்பாயிண்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி ஹர்ட் ஆகுறீங்க. So this is the loss of social reward. Conclusion: hurt feeling can arise from rejection, exclusion and loss of love, attention and support. The loss of social reward can make a emotional pain stronger. இது ரொம்ப ஜாஸ்தி, இது it can, அந்த emotional pain ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். Next, ma'am. Okay, integrating the causes of hurt feeling. So what are the integration? First பாத்தீங்கன்னா relationship devaluation main cause. அதாவது என்னன்னா, what is this meaning of relational devaluation அப்படின்னா, feeling that another person value you less than you expected. That is you are not important. அதாவது ஒரு நீங்க எதிர்பார்த்த ஒரு ஆளு உங்களை வேல்யூ பண்ணல, உங்களை வந்து ரொம்ப குறைஞ்சி மதிப்பிடுறாங்க. So you are not important to him. I don't care about this relationship. So in this the people feel gets hurt. அதான் ரிலேஷன்ஷிப் டிவாலுவேஷன். உங்களை வேல்யூ ரொம்ப கம்மியா மட்டமா உங்களை எடை போடுறது, உங்களை வேல்யூவேட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் ஃபைண்டிங்ல என்னன்னா 99% of hurtful event involved in relationship devaluation. This shows relationship between the
ரிலேஷன்ஷிப் டிவாலுவேஷன் இஸ் த மேஜர் காஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரெட் டு தி செல்ஃப் கான்செப்ட். அதாவது the hurt can also happen due to the threat like செல்ஃப் இமேஜ், செல்ஃப் வர்த், செல்ஃப் கான்செப்ட். எப்போல்லாம் தன்னோட இமேஜ், தன்னோட வர்த், தன்னோட கான்செப்டுக்கு பாதிப்பு வருதோ அப்பெல்லாம் அங்க ஹர்ட் ஆகுறாங்க. when someone says you are useless, you are not smart, அப்போ the person feels emotionally hurt. ஸோ நம்மளோட செல்ஃப் கான்செப்டை, நம்மளோட செல்ஃப் வர்த்தை அவங்க ஹர்ட் பண்ணும்போது, அவங்க வந்து டேமேஜ் பண்ணும்போது யூ கெட் ஹர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிங்க் வித் யோர் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம், how we evaluate ourselves, it is connected. Social acceptance, approval from others. When you have a low self esteem, the person may feel hurt more easily. See, அவங்க எவ்வளவுதான் உங்களை காயப்படுத்தினாலும், எவ்வளவுதான் ரிஜெக்ட் பண்ணி பிட்ரேல் பண்ணாலும், உங்களோட செல்ஃப் எஸ்டீம் மட்டும் ஹையா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஹர்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்படியே ஃபீல் பண்ணாலும் லெஸ்ஸா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பர்சன் பண்ற விஷயம் உங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதிகமா யூ வில் பி ஹர்ட் ஃபீலிங்ஸ் வரும். Next, internalizing negative comments. Some people believe hurtful comments are true. Example, you are not lovable. அதை கிரிட்டிசைசிங் கமெண்ட்ஸால ஹர்ட் ஆகுறது. யூ ஆர் நாட் லவபிள். பர்சன் திங்ஸ் மேபி இட்ஸ் ட்ரூ. அவங்க சொல்ற கமெண்ட்ஸை அப்படியே அக்செப்ட் பண்ணி, ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருக்கலாமோன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது. The hurt is stronger when many relationships feel threatened. So எப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுனா, messages like nobody loves you, அதாவது மத்தவங்க சொல்றது nobody will loves you, no one likes you. So இந்த ஃபீலிங்ஸ் என்ன ஆகுனா will threaten the multiple relationships. So யாராச்சும் அதாவது ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு அவங்க போகும்போது உன்னெல்லாம் யார் விரும்புவா, உன்னெல்லாம் யார் லைக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க போகும்போது அங்கேயே அந்த வார்த்தையை சொல்லும் போது அடுத்த தடவை இன்னொரு தடவை ரிலேஷன்ஷிப்ல போகவே பயப்படுவாங்க. நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து we are not capable போல இருக்கு, we don't deserve the love போல இருக்குன்னு சொல்லிட்டு they get the hurting feelings. Okay, so the social desirability matter அப்படின்னா, like people feel more hurt when criticism affects how others may see them. எப்படி அதாவது மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறது. லைக் இன்டெலிஜென்ட், பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட், attractiveness, this can also affect. இதெல்லாம் என்ன ஆகும், கிரிட்டிசம் பண்ணுவாங்கன்ற பயத்திலேயே இதெல்லாம் அவங்களோட பர்சனாலிட்டில இருந்து மொத்தமா எல்லா விஷயமும் அவங்கள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிம்பிள் கன்க்ளூஷன் என்னன்னா, hurt feeling becomes stronger when person feel rejected, devalued, unimportant, socially unacceptable, and personally flaunted. Main idea, I am not valued by others. முதல்ல ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் யாரு நம்மள வேல்யூ பண்றது. சரியா? நம்மள வேல்யூ நல்லா பண்ணோம்னா அவன் என்ன வேணா அவன் சொல்லிட்டு போட்டோம், we won't bother. So self esteem ஹையா இருந்ததுன்னா, whatever may be criticism, whatever may be devalued by others, whatever the rejection we face, whatever the social is unaccepted, whatever the flaws, we will never go to the extreme like hurt feeling or more hurtful. Okay, when we have high self esteem. Next ma'am. Okay, next பாத்தீங்கன்னா there is another explanation. அதாவது இது actually 5 marksல வருது. Winnie's views of explanation of hurt feelings. So how she explained problem with relationship relational devaluation theory அப்படின்னா, you have a feeling less valued. அது வேற நான் சொன்னேன், relational devaluationனா ஒண்ணுமே இல்ல, அதாவது நம்மள வந்து கம்மியா, மட்டமா, லோவா எடை போடுறது, வேல்யூ பண்றது. ஓகேவா? லைக் இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஹர்ட் ஆல்சோ ஹேப்பன் when partners show. இன்னொன்னு என்னன்னா, இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க வந்து உங்களை கம்மியா வேல்யூ பண்றதுனால மட்டும் நீங்க ஹர்ட் ஆக மாட்டீங்க. இட்ஸ் நாட் டியூ டு தட் உங்களை கம்மியா, அதாவது நீங்க ஹர்ட் ஆகுறது அது வந்து மெயின்லி ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஹர்ட் ஆகுறது நாட் டியூ டு உங்களை கம்மியா வேல்யூ பண்றதுனால மட்டும் இல்ல. மேபி the hurt also happen when partner வந்து உங்களை அதாவது ஜெலசியா இருந்து they show distrust, they check partner's locations, they gossip to protect the partner, hide the gossips to protect the partner. This action may also still show the care and love, but this hurts are not always because they don't care. அதாவது அவங்க உங்க மேல அக்கறை இல்லாம இல்ல, உங்க மேல இருக்கிற இப்போ லைக் ஜெலசியால உங்களை பாதுகாக்கணுன்றதுனால வெளியே அனுப்பாம உங்களை வச்சு ப்ரொடெக்ட் பண்றது, லைக் உங்களை பத்தி ஏதாவது ப்ரொடெக்டிங் தி பார்ட்னர்ஸ், இது மூலமா கூட என்ன ஆகும்னா, what will happen, this also may hurt the feeling, but it is not due to that அவங்க கிட்ட உங்க மேல பாசமா இல்லன்றதுனால கூட, பட் இந்த மாதிரி அவங்க பார்ட்னர்ஸ் நடந்துக்கிறதுனால கூட some partners may get hurt. They may have the hurting feelings.
Next, attachment explanations அப்படின்னா like you have a hurt feelings happen when there is a threaten, like a belief that I am lovable. Example, partners insults you and you feel unworthy of love, and belief that others are dependable. Example, partners does not trust you and you feel they are unreliable. So you have two things: belief that I am lovable and belief that others are dependable. So jealousy causes double hurt. Partners jealousy may create threat of rejection and they think I am untrustworthy, the loss of reward, and they don't trust me fully. So this hurt becomes stronger. ஒருத்தங்க நம்மள பிடிக்காம நம்மள டீவேல்யூட் பண்றதுனால வர ஹர்ட், இன்னொன்னு வந்து ஜெலஸால த்ரெட்டனிங் ரிஜெக்ட் ஆயிருவோம் த்ரெட்டன் பண்றதுனால நம்ம வந்து நம்ம ட்ரஸ்ட் வர்த்தியா இல்லையோ, நம்ம அவங்க நம்பிக்கையா இல்லையோ அப்படின்னு அந்த ஃபீலிங் கூட என்ன ஆகும்னா ஹர்ட் ஆகும். அது இந்த அந்த ஹர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வி ஹாவ் அ பர்சனல் இன்ஜுரி அண்ட் சோஷியல் இன்ஜுரி. Winnie called this a personal injury, damage to the belief about self-worth, being lovable and trust in others. This chapter prefers the term social injury. What is social injury? Damage to the expectation of support from the relationship. ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயத்துல டேமேஜ் ஆகும்போது you have a social injury. மெயின் ஐடியான்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபீலிங் happens when people feel am I lovable, can I trust others, will I get support in future. So if this belief is damaged, எப்போ இந்த கேள்விக்கு அவங்க வந்து இந்த கேள்வி வந்து அவங்களுக்கு கேள்விக்கு அவங்க விட வந்து ஒரு நெகட்டிவான ரிப்ளை வருதோ அப்போ அங்க ஹர்ட் ஃபீலிங்ஸ் அரைஸ் ஆகும். நெக்ஸ்ட், so why death causes sadness but usually not hurt feelings அப்படின்னா இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் டெத் வந்து சேட்னஸ் மட்டும் தரும், ஏன் ஹர்ட் ஃபீலிங் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதான் ஒருத்தங்க ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஹர்ட் ஃபீலிங்ஸ் தராது, அங்க உங்களுக்கு சேட்னஸ் தான் தரும். ஏன்னா உங்க மேல அவங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க, ஆனா அவங்க ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இறந்ததுனால அந்த இடம் உங்களுக்கு doesn't give you a hurt feeling, it only gives you sadnessன்றாங்க. நெக்ஸ்ட் மேம். So now summary. Emotional pain can be as painful as pain. இத முதல்ல ஞாபகம். இமோஷனல் பெயின்ன்றதும் தனி கிடையாது, பிசிக்கல் பெயின்ன்றது தனி கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரியான பெயினை தான் தரும். ஸோ இமோஷன் பெயின் என்ன பண்ணும்னா it affects your emotion even, பட் அது பிசிக்கல் இன்ஜுரி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு இமோஷனல் ஈவெண்டால கண்டிப்பா உங்களுக்கு இமோஷனல் பெயின் கிரியேட் ஆகும். அதுக்கு உடம்புல அடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே சோஷியல் பெயின்ன்றது இமோஷனல் பெயின் இஸ் காஸ்ட் பை லாஸ் ஆர் த்ரெட் பை தி ரிலேஷன்ஷிப்பால உண்டாகிற த்ரெட் ஆர் லாஸ், அவங்களால வர்ற காயங்கள் தான் வந்து சோஷியல் பெயின். ஸோ ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் தி சோஷியல் பெயின் அண்ட் தி பிசிக்கல் பெயின் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹர்ட் ஃபீலிங் மே ஹாப்பன் டியூ டு தி ஆக்டிவேஷன் ஆஃப் தி பெயின் எஃபெக்ட் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு டைப் ஆஃப் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஒன்னு பெயின் வாட் இஸ் தட் சென்சேஷன் சிஸ்டம், இன்னொன்னு பெயின் அஃபெக்ட் சிஸ்டம். பெயின் சென்சேஷன் சிஸ்டம்னா ஒரு உடம்பு காயப்படும் போது அது எப்படிலாம் உன்னோட வலிக்கிற இடத்துல இருந்து டிராவல் பண்ணி உன் பிரெயின் கிட்ட போய் எப்படி பிரெயின் வந்து அந்த பெயினை பெர்செப்ஷன் பண்ணுதுன்னு. இதே பெயின் எஃபெக்ட் சிஸ்டம்ன்றது இமோஷனலா நீ காயப்படும் போது ஹர்ட் ஆகும்போது அப்போ அந்த பெயின் எப்படி வந்து அந்த பிரெயின் வந்து டிடெக்ட் பண்ணி எப்படி அந்த பெயினை ப்ரிசீவ் பண்றது. ஆனா ரெண்டுமே எப்படி இருக்குமா, ஒரே மாதிரியான பெயின் இருக்குமா. சில பேர் அந்த பெயினை எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் எப்படி பெயினை வந்து ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அந்த பெயின் ஃபீல் பண்ணுவாங்களாம் இமோஷனல் பெயினை. நெக்ஸ்ட் வந்து ஹர்ட் ஃபீலிங்ஸ் ஆர் காமன்லி மெயினா ஹர்ட் ஃபீலிங்ஸ் எதனால வரும்னா ரிஜெக்ஷன், அதான் மெயின் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் எக்ஸ்க்ளூஷன், லாஸ் ஆஃப் ரிவார்டு. அதாவது அதே மாதிரி சொல்லியிருக்கேன் லாஸ் ஆஃப் சோஷியல் ரிவார்டு. அது என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் எதிர்பார்த்த விஷயம் இல்ல ஒரு விஷயம் கிடைச்ச விஷயம் அது திருப்பி நம்ம விட்டு போகும்போது அங்க வந்து there is a loss of social reward, அப்போ நமக்கு ஹர்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன், இன்ஃபினிட்டி. ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃபினிட்டி இருக்கு. ஒன்னு வந்து இமோஷனல் இன்ஃபினிட்டி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா like you have a relationship infidelity. அது ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து suppose they have sexual infidelity, அதாவது அவங்க just they have the physical relationship, அது வந்து கம்மியா பாதிக்குமா, கம்மியா ஹர்ட் ஆகும் when they start loving the other person than the original partners. அந்த தான் வந்து இமோஷனல் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் டிவேல்யூவேஷன் என்னன்னு சொன்னேன். ஒருத்தங்க தன்னை வந்து ரொம்ப கம்மியா எடை போடு மதிப்பை நம்மள கம்மியா வேல்யூ பண்றாங்கன்னு போது அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஹர்ட்டிங் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஹர்ட்டிங் ஃபீலிங் ஆல்சோ கேன் அக்கர் when person feels not worthy of love, person feels others are not dependable. So next அவங்க என்ன சொல்றாங்க, hurting feeling best by combining social threat,
loss of social reward, reduced trust, support in relationship. இது எல்லாமே என்ன ஆகும், நமக்கு ஒரு ஹர்ட் ஃபீலிங்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு மெயின் கன்க்ளூஷன் இவ்வளவு நேரம் அந்த ஹர்ட் ஃபீலிங் என்னன்னா, ஹர்ட் ஃபீலிங் இது ஃபுல்லாவே லெசன் ஃபுல்லா ஹர்ட் ஃபீலிங். ஹர்ட் ஃபீலிங் அரைஸ் when relationship make a person feel rejected, less valued, unloved and unsupported. இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹர்ட் ஃபீலிங்ஸ் will be then this hurt feeling will creates the emotional pain, and this emotional pain will be the pain as such of your physical pain. That's it, ma'am. Any doubt? Can we close it today? Because next one more social pain is there. We'll do it on next day. Part 2. Okay, ma'am. Sure. No problem. Okay. Thank you, everyone.